ஹலோ மக்களே! ஜீவா, மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மீனாட்சிக்கு ஜீவா தான் அந்த நகைய திருடல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இனி நம்ம மீனாட்சிக்கு ஜீவாவோட நல்ல மனச பத்தி புரிய ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம அகிலா எப்படியாவது இந்த மனோவும், அந்த தேன்மொழியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு செயல செய்றாங்க. அதுல நம்ம மனோ சரியா சிக்கிக்கிட்டாங்க. இனி இந்த விஷயம் எல்லாம் நம்ம தேனுக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அகிலாவ மனோ கிட்ட ஃபோன் பண்ணி இப்ப உடனே வந்துடுங்க. இங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க வந்தாதான் எல்லாம் சரியாகும். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனோவும் அதை நம்பிடுறாங்க. இப்ப என்ன செய்யறது? வீட்டுல வேற எல்லாருக்கிட்டையுமே சொல்லணுமே. என்ன பண்றதுன்னு குழம்பி போய் ஒரு கட்டத்துல இதை சொல்லாம முடியாது. எப்படியாவது வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்பவே நம்ம அகிலாவ பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மனோவும் அந்த இடத்துல சரி ஈரோடில் உள்ள குடோனில் இப்போவே தீ பிடிச்சிருக்கு, நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. இதை அப்பத்தா யாருமே எதிர்பார்க்கல. நம்ம தேன்மொழிக்கிட்ட நான் போயிட்டு வரேன் தேனே, சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதை கேட்டால் அப்பத்தாவும் நம்ம தேன்மொழியை தான் மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ எந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ பாரு, நல்லா தானே அந்த குடோன் எல்லாம் இருந்துட்டு இருந்து, இப்போ திடீர்னு அந்த தீ பற்றி எரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லி கரெக்டாட்டு எல்லா குற்றத்தையும் நம்ம தேனுக்கு மேலே திருப்பி விடுவாங்க. தேனால அதை தாங்கவே முடியலை. அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அப்பத்தாவும் தேனை விடுற மாதிரி இல்லை. தேனும் எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம தேனும் வழக்கம் போல் சமையல் பண்ணும்போது வத்த குழம்பு சமைக்கிறாங்க. உடனே நம்ம மீனாட்சியோட ஞாபகம் வந்துடுது. மீனாட்சிக்கு இது நல்லா பிடிக்குமே, அதுவும் நம்ம சமையல்னா மீனாட்சிக்கு நல்லா பிடிக்கும், என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கும்போது நம்ம ஜீவா அந்த பக்கமாக வந்த உடனே என்ன வாசனை அங்கே வரைக்கும் இழுக்குது, அவ்வளோ நல்ல சமையலாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தேனும் ஆமாம், நான் இப்படி வத்த குழம்பு தான் வச்சிட்ருக்கேன், இது மீனாட்சிக்கு நல்லா பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜீவாவும் அவ்வளோதானே, இப்போவே இதை பார்சல் கட்டி கொடுங்க, நான் மீனாட்சிகிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. தேனும் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அதை போய் பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவும் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, எனக்கு வேற என்ன வேலை இருக்க போது, இதோட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை, இங்கே தாங்க நானே கொண்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சொல்கிறாங்க. நம்ம தேனும் இல்லை, உங்களை பார்த்தா நல்ல டென்ஷன் ஆவாளே, சரி கொஞ்ச நேரத்துக்கு தான் டென்ஷன் ஆவா, அதுக்கப்புறமா அமைதியாயிடுவா, நீங்கள் அது ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு தந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தேனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஒரு வழியாக மீனாட்சிக்கு இதை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மீனாட்சியை பார்க்குறதுக்காண்டி ஜீவாவும் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. மீனாட்சியும் ஜீவாவை பார்த்த உடனே வழக்கம் போல் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எதற்கா இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜீவாவும் என்னை பார்த்த உடனே எதுக்கு இப்போ கோபப்படுற தேவையில்லாமல் அப்படி சொல்லும்போது நம்ம மீனாட்சியும் ஒன்று யார் இங்கெல்லாம் உள்ளே விட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவாவும் உனக்காக நான் ஸ்பெஷலாக நானே செய்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கும்போது மீனாட்சியும் யார் உங்ககிட்ட இந்த சாப்பாடு கேட்டா, நீ வந்தாலே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நீ கொண்டு வர சாப்பாடை மட்டும் நான் சாப்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எரிய போகும்போது நம்ம ஜீவா தடுத்து நிறுத்துறாங்க. தூக்கி மட்டும் எரிஞ்சிடாத, இதோட அக்கா தான் சமைச்சு கொடுத்து விட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது, நான் சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிற, அது ஏன் நான் சொன்னால் மட்டும் எதுவுமே நம்ப மாட்டேங்கிற, இங்கே பாரு நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீயே பாருன்னு சொல்லும்போது நம்ம மீனாட்சி அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்மெல் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அவங்க அக்காவோட கை பக்குவம் இருக்குது, சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியும் ஜீவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மீனாட்சிக்கு ஜீவாக்கு மேலே கோபம் கொஞ்சம் கூட குறையில்லைன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்சியும் அவங்களோட ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நைட்டு தனியாட்டு வரும்போது அப்படியே ஃபோன் பேசிட்டு வராங்க. கரெக்டாட்டு ஒருத்தங்க நம்ம மீனாட்சியோட ஃபோனை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. கரெக்ட் சமயத்தில் நம்ம ஜீவாவும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஜீவா அப்படியே அந்த ஆளை விரட்டி பிடிச்சி சரியாக மடக்கி நம்ம மீனாட்சியோட ஃபோனை மீட்டு கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆள் முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஜீவாவுக்கு ஞாபகம் வருது, இவன் தானே அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் மீனாட்சியோட அம்மாவுக்கு நகையை எடுத்துகிட்டு ஓடினது, இவனே தான் அது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜீவாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படியே மீனாட்சி கிட்ட அந்த ஃபோனையும் கொடுத்துட்டு, இவன் யாருன்னு தெரியுதா உனக்கு, இவன் தான் அன்னைக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து பஸ் ஸ்டாண்டில் வச்சு அந்த நகையை திருடிட்டு போனது அப்படி சொல்லும்போது நம்ம
நம்ம மீனாட்சியும் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏதோ ஃபோனை திருட்டான்னு சொல்லிட்டு இவன் தான் என்னோட அம்மா கிட்ட இருந்து நகையை திருடி இருப்பான் அப்படின்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் அவனை அடியில வெளுத்தெடுக்கிறாங்க. டே ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா ஆமா அவர் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நகையை திருடினது நான் தான் அப்படி சொன்ன உடனே நம்ம மீனாட்சிக்கு ஜீவாவோட நல்ல மனசெல்லாம் புரிய ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம்.